ஸ்கூல்ல இருக்கிற பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கொண்டு வந்து இன்ஃபெக்ஷன விடுறது. இது பகிரங்கமான குற்றச்சாட்டு இந்த குழந்தைங்க மேல நான் வைக்கிறேன். இந்த குழந்தைங்க தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறானுங்க. ஒரு 40, 50 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்காங்க. ஒருத்தன் இருமுறான்னா, அப்படியே அடுத்த ஆட்களுக்கு போகுது. ஸோ அவங்க இரும்பி அந்த இன்ஃபெக்ஷன கொண்டு வந்து வீட்ல கொண்டு வந்து விடுறாங்க. வீட்ல இருக்கிற அந்த தாத்தாங்க, பாட்டிங்களுக்கு பரப்புறாங்க. ஏன்னா அதிகமா பாசம் குடுக்குறது அங்க தாத்தா, பாட்டிங்க தான். ஸோ அவங்க பரப்பிட்டு அந்த தாத்தா, பாட்டிக்கு இங்க கேஸா வந்து நம்ம கிளினிக்குக்கு வராங்க. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்கிறேன், உங்க வீட்ல பசங்கலாம் இருக்காங்க சார். என் பேரனுக்கு உடம்பு சரியில்ல. அவன் தான் கொண்டு வந்து விட்டது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்படின்றாங்க. அதான் உண்மை. ஸோ குழந்தைங்கள வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஒரு 3, 4 டேஸ் சிம்ப்டம்ஸ்லாம் குறையிறதுக்கு வீட்ல வச்சுக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் ஸ்கூலுக்கு போனானா மத்தவங்களுக்கு பரப்ப தான் செய்வான். அது அவனுக்கும் ஹெல்த் வந்து ரொம்ப டவுன் ஆகும். அவனுக்கும் டயர்ட் ஆகும். எதுக்கு? அன்னைக்கு போய் டியூஷன் போயிட்டு இதை பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம செல்ஃப் டிரான்ஸ்போர்ட்டை கொஞ்சம் முடக்கணும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஹைஜீன் சொல்லிக் கொடுங்க. கை கழுவுப்பா, அதே மாதிரி வாயை சுத்தமாக வச்சுக்கோ, டபுள் டைம் ப்ரஷ் பண்ணு, த்ரோட்டை கார்கிள் பண்ணு, ஸ்கூல்லேருந்து போயிட்டு வந்தோன்னே குழி, தொண்டையெல்லாம் கொப்பளி, நல்லா வந்துட்டு ப்ரஷ் பண்ணு. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஸ்கூல்லேருந்து தான் பிடிச்சிட்டு வராங்க. அப்படின்னும் போது வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கை தான் குழந்தைங்களுக்கு நம்ம மேற்கொள்ளணும்.